சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரே நாள்ல நம்ம சிவாவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பெரிய காயமா இருந்தது, இப்ப சின்ன காயமா ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் சஞ்சய் கிட்ட அந்த வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுச்சு. அதாவது நீங்க சொன்ன மாதிரியே நான் ஆறுமுகத்து மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிச்சு இல்லையா? ஸோ இப்ப ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்றதுக்காக வள்ளிய கூட்டிக்கிட்டு இந்த சஞ்சயும், போலீஸ் படையும் நேரா ஆறுமுகத்தோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி வள்ளி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லவன் மாதிரி சஞ்சய் வந்து எனக்கு வேற வழியே இல்லை, ஆறுமுகத்தை இப்ப அரெஸ்ட் பண்ணியே தீரணும், நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாப்ல. வள்ளி கிட்ட நம்ம ஆறுமுகம் நல்லாவே தெரியும், நீ எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டு பாக்குறாப்ல. ஆனா இந்த வள்ளி இருந்துகிட்டு இல்ல, நீங்க போதையில என்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. பைரவி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்கவே மாட்டாரு, இதெல்லாம் இந்த வள்ளி பணத்துக்காக தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் சஞ்சய் பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாப்ல. அதனால ஆறுமுகத்தை விடாம அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்லயும் அடைச்சிடுறாங்க. அப்பவே இந்த கேஸ்ல இருந்து உன்னால வெளியில வர முடியாதரா அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல, இதெல்லாம் உன்னோட வேலை தானே எனக்கு எப்பவே தெரியும், உனக்கு நேருக்கு நேரு மோத தெம்புல, நீ ஒரு பொட்ட பையா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் சஞ்சய பயங்கரமா திட்டி விட்டுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, லாக்அப்ல ஜல்லி விட்டு ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு ஆறுமுகத்தை அடிக்க வைக்கிறாப்ல சஞ்சய். இனி எபிசோட பொறுத்தளவு இதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.